உலகத்துல பெரிய பெரிய நாடுகள் எல்லாருமே அதுவும் பர்టిక్యులரா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க. அதுவும் பர்టిక్యులரா ரஷ்யா, சைனா, யுஎஸ் இந்த நாடுகள் வரிசையில இந்தியாவும் இணைய போறாங்க. அதுவும் சைலண்டா பாம்பர் ஏர்கிராஃப்ட டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பா இருக்க போகுது, இந்தியாவினுடைய வான்படையை பாதுகாக்க இது ரொம்ப உதவியா இருக்குமா, இதன் மூலமா சைனா பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய சர்க்கிளா இருக்க போகுது, இதை டெக்னாலஜி எல்லாமே இந்தியா டிசைன் பண்ண போறாங்களா இல்ல வெளிநாட்டோட கூட்டு சேர்ந்து தயாரிக்க போறாங்களா, இந்த மாதிரி பல கொஸ்டின் இருக்க போகுது. அதற்கான விடையா தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலா இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஏர்கிராஃப்ட்டுக்கு முன்னாடி நியூக்ளியர் ட்ரையாட் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டினுடைய முப்படைகளையும் பாதுகாத்துட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். ஆக்சுவலா ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்தியாவினுடைய கடற்படையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம கிட்ட நியூக்ளியர் சப்மரைன் அப்படிங்கிறது இருக்கு. அதுவும் பர்టిక్యులரா பாலிஸ்டிக் மிசைல் மூலமா எதிரிய ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு பகுதி வரைக்கும் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க மாதிரி நம்ம நிறைய சப்மரைனே வச்சிருக்கோம், மிசைலையும் தயாரிச்சு வச்சிருக்கோம். அதுவும் பர்టిక్యులரா இந்தியாட்ட ஐஎன்எஸ் அரிகாண்ட், ஐஎன்எஸ் அரிகாட், ஐஎன்எஸ் அரிதமான் இந்த மாதிரி 3 முக்கியமான சப்மரைன் இருக்கு. அதை தாண்டி இந்தியாட்ட 2 முக்கியமான பாலிஸ்டிக் மிசைல் இருக்கு. 750 கிலோமீட்டரும் போகும், 3000 கிலோமீட்டர் போய் எதிரியை தாக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அதை தாண்டி இந்தியாவினுடைய தரைப்பகுதியை பாதுகாக்கிறது நம்ம கிட்ட அக்னி 5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைலை இந்தியா உருவாக்கி வச்சிருக்கோம். இது சுருக்கமா சொல்ல போனா 5000 கிலோமீட்டர்ல இருந்து 8000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் எதிரியா அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு. இதன் மூலமா ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு போகக்கூடிய பவர் கூட இந்த அக்னி 5 ஏவுகணைக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இந்தியா இந்த 2 டிபார்ட்மெண்ட்டையும் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலா நம்ம கிட்ட இருக்க 3வது முக்கியமான படை தான் வான் பாதுகாப்பு படை. ஆக்சுவலா இதுல இந்தியா பெரிய லெவல்ல டெவலப் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. நம்ம கிட்ட இருக்க சின்ன சின்ன போர் விமானங்கள், அதுவும் பர்టిక్యులரா மிராஜ் 2000, Su-30 MKI, ஜாகுவார் இந்த மாதிரி போர் விமானங்கள் இருக்கு. ஆக்சுவலா இதன் மூலமா நம்ம போய் குறைந்த தூரத்துல மட்டும் தான் எதிரியை அடிக்க முடியுது. அதனால நம்ம அருகில் இருக்க சைனா பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில மட்டும் தான் இவங்களை அடிக்க முடியுது. அதை தாண்டி சைனாவினுடைய முக்கியமான சிட்டிஸை நம்மளால அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா இதன் மூலமா ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. அதனால இந்தியா யோசிச்சது என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நம்மளும் இந்த வான்படையை டெவலப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முழு வீச்சில் இறங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆரம்பிச்சதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஏர்கிராஃப்ட். இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா இதன் மூலமா, அதாவது இன்னும் சுருக்கமா சொல்ல போனா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டில இருந்து யுஎஸ் நியூயார்க் பகுதியவே அடிக்க முடியும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்க மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஏர்கிராஃப்ட் இந்தியா இப்ப தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா சொல்லணும்னா 12000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியான ஸ்ட்ராட்டஜிக் பாம்பரை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதுல பேலோட் மட்டும் சரியா சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட 12000 டன் அளவுக்கு தூக்கக்கூடிய அளவுக்கு நிறைய வெப்பன்ஸை பிக்ஸ் கொண்டு போய் எதிரியை அழிக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதனுடைய புரோட்டோடைப் 2035 ரெடி ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு இவங்க கொடுக்குறாங்க. ஆக்சுவலா உலகத்துல பெரிய பெரிய நாடுகள் எல்லாருமே இதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்க போறாங்க. ஆக்சுவலா இதை எதை பேஸ் பண்ணி இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்முடைய நண்பன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ரஷ்யா தான் சொல்வோம். ரஷ்யாவினுடைய Tu-160M அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் பேஸ் பண்ணி தான் இந்தியா உருவாக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இதுல எந்த மாதிரி டிசைன் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதுவும் பர்టిక్యులரா இதுல ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எதிரியினுடைய ரேடார்ல சிக்காம ஈஸியா எஸ்கேப் ஆகும். அதை தாண்டி இது ரொம்ப தூரம் போய் எதிரியை அழிக்கக்கூடிய பவர் இருக்கு. அதுவும் சுருக்கமா சொல்ல போனா இந்த 12000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும்போது ஒரு டைம் கூட நம்ம ஃபியூல் இந்த ஏர்கிராஃப்ட்ல ஃபில் பண்ண தேவையில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இந்தியா டிசைன் பண்ண போறாங்க. அதே மாதிரியே இதுல பேலோட் ரொம்ப ரொம்ப அதிகமா கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதுவும் பர்టిక్యులரா வெப்பன்ஸ் ஆகட்டும், பாம்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே அதுல கொண்டு போக முடியும். அதே மாதிரி எதிரியினுடைய ரேடார்ல சிக்காம ஈஸியா எஸ்கேப் ஆகுற மாதிரி ரொம்ப அட்வான்ஸான மெட்டீரியல் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்ண போறாங்க. அதே மாதிரி எதிரியினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆகுற மாதிரி, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வர போறாங்க. இந்த மாதிரி பல பிளானை இந்தியா இப்பவே முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ டிசைன் பேஸ் கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்கு. அதை தாண்டி
feasibility assessment plan அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிளான் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது எதற்காகனா DRDO வந்து இத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே டெவலப் பண்ணலாமா இல்ல வெளிநாட்டுல இருந்து நிறைய கம்பெனிஸா கூப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் இருக்கும். அதை தாண்டி இதை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போலாமா, நம்மளுடைய பிளான் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா, இதுக்கு வந்து பணம் வந்து 1 லட்சம் கோடி போதுமா இல்ல அதுக்கு மேல வேணுமா, நம்மனால சப்போஸ் இந்த பாமர் ஏர்கிராஃப்ட் உருவாக்கிட்டோம்னா இந்தியன் ஏர்போர்ஸ்ல இதை வச்சு நம்மளால சமாளிக்க முடியுமா, மற்ற போர் விமானங்களுக்கு இது ஏதாவது சிக்கலா இருக்குமா, இந்த மாதிரி பல கொஸ்டின் வந்து இப்பவே முன்னாடியே பேசுவாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே வந்து சக்சஸ் ஆகி இங்க ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஆக்சுவலா அவங்க இதை பார்த்துட்டு இது நமக்கு ஓகே அப்படின்னு சொன்னா தான் இதற்கான அமௌண்ட் ஃபண்ட் வந்து நமக்கு ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலா அதன் பிறகு தான் இந்த ப்ரோட்டோடைப் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அவுட்புட் ஆகுறது, இந்த வேலையெல்லாம் அதன் பிறகுதான் ஒவ்வொன்றா நடக்கும். ஆக்சுவலா அது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட நம்ம காத்திருப்போம் அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. உலகத்துல மிகப்பெரிய நாடுகள்ல ரொம்ப அதிகமான அட்வான்ஸான ஏர்கிராஃப்ட் அப்படின்னா இந்த TU-160M தான் எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து போக போற ரேஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 12,300 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணும். அதை தாண்டி இதுல பேலோட் அப்படிங்கிறது அடிஷனலா வெப்பன்ஸ் கொண்டு போறது கிட்டத்தட்ட 4000 டன்னுக்கு மேல கொண்டு போக முடியும். சரியா சொல்லணும்னா 40 டன் வந்து கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ரஷ்யாவினுடைய TU-160M இருப்பது மிகப்பெரிய பாசிட்டிவா ரஷ்யாவுக்கு பார்க்கப்படுது. அதை வந்து நம்ம ரோல் மாடலா எடுத்து தான் அதை வந்து மேக்ஸிமம் வந்து காப்பி பண்ற மாதிரி தான் இந்தியா வந்து இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து எந்த மாதிரி வெப்பன்ஸை இல்ல பிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா இந்தியாட்ட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான ஒரு வெப்பன்னா நம்ம பிரம்மோஸை தான் சொல்றோம். ஆக்சுவலா இப்ப கரண்ட்ல 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம இப்ப டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் ஃபியூச்சர்ல 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போக போறோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதை வந்து கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா 4 பிரம்மோஸ் மிசைல் வந்து இதுல பிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட அக்னி 1P அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைல் இருக்கு. அதை வந்து இதுல பிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லேசர் கைடட் பாம்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாமையும் இதுல பிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம கிட்ட ஆன்டி ரேடியேஷன் மிசைல் அப்படிங்கிற எதிரியினுடைய ரேடார்ல சிக்காம எஸ்கேப் ஆகிறதுக்கு அதை வந்து பிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாமே பிக்ஸ் பண்ணா கிட்டத்தட்ட 12 டன் பக்கமா வந்துடும். ஆக்சுவலா நம்ம நினைச்ச ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல் எல்லாமே இல்ல கொண்டு வந்துடலாம். ஆக்சுவலா இதன் மூலமா எதிரிய எல்லா பகுதிகளையும் அடிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இந்தியாவுக்கு இப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும், இந்தியா வந்து இதை தயாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொந்தமா நம்மனால இவ்வளவு பெரிய பாமர் ஏர்கிராஃப்டை யாருனுடைய உதவி இல்லாம நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கஷ்டம்தான். அதற்காக நம்ம 2 பேர்த்த வந்து உதவியா நாட போறோம். ஒன்னு ரஷ்யா, இன்னொன்னு பிரான்ஸ். ஆக்சுவலா ரஷ்யாட்ட நம்ம எந்த மாதிரி விஷயம் எல்லாம் மெயினா கத்துக்க போறோம்னா அவங்க ஆல்ரெடி TU-160M தயாரிச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அதனால நம்ம அவங்களுடைய ஏர் ஃப்ரேம் டிசைனை நம்ம காப்பி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது வந்து 2 வகை மெத்தட்ல ஒன்னு வந்து ரக்கை வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஷேப்பை சேஞ்ச் பண்ணும். அந்த மாதிரி ஒரு டிசைனை இந்தியா வந்து இதுல கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சிகள் இருக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்தை அவங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவங்க கிட்ட கேட்டு நம்ம வந்து அந்த டெக்னாலஜி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா இது மட்டும் நம்ம பண்ண போறது கிடையாது. பிரான்ஸ் கிட்டயும் நம்ம உதவி கேட்க போறோம். ஆக்சுவலா அவங்க கிட்ட ஏவியோனிக் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டெக்னாலஜியை அவங்க கிட்ட வந்து நம்ம காப்பி பண்ண போறோம். அதே மாதிரி ஸ்டெல்த் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏன்னா கோடி கணக்குல லட்சம் கோடி வந்து உள்ள காசு போட போறோம். அதனால ஸ்டெல்த் டெக்னாலஜி அப்படிங்கிறது சரியான முறையில் இருந்தா தான் எதிரியை வந்து நம்ம அடிச்சு நொறுக்க முடியும். அதுவும் பர்டிகுலரா பல்வேறு நாடுகளை கடந்து நம்ம போக போறோம். அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து பிரான்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு விஷயம் பேசணும். அடுத்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த இன்ஜின் வந்து ஏர்கிராஃப்ட்ல நல்லா ஒர்க் ஆகணும்னா இன்ஜின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் பர்டிகுலரா TU-160M அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏர்கிராஃப்ட்ல ரஷ்யாவினுடைய NK-32 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜின் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த இன்ஜினியை வந்து நம்முடைய ஏர்கிராஃப்ட்ல கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய முயற்சிகள் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்குது. அதுக்கு காரணம் இந்தியாவும் ரஷ்யாவும் நீண்ட கால நண்பன். அதுவும் மட்டும் இல்லாம NK-32 மூலமா அந்த இன்ஜினுடைய டெக்னாலஜி நம்ம கத்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம இது வந்து அதிகமான ரேஞ்சும் போகும், அதிக பேலோடு சுமந்துட்டு போகும். அதனால இதன் மூலமா எதிரி அடிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் விட
நம்ம ரஷ்யாவுக்கு அடுத்தது நம்ம இன்னொரு முக்கியமான நாடுனா ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ். ஆக்சுவலா இது அமெரிக்கால இருக்கு. இதுல 414 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை இதுல கொண்டு வர போறாங்க. ஆக்சுவலா இதுல நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி அதுல இருந்து கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். இதுல எத்தனை இன்ஜின் பிக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? 1-2 இன்ஜின் இல்லைன்னா 4 இன்ஜின் பிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் ஒரு சில போர் விமானத்துக்கு இந்த மாதிரி பாம்பர் ஏர்கிராஃப்ட்ல 8 இன்ஜின் கூட பிக்ஸ் பண்றதுக்கு நிறைய முயற்சி செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்தியா இந்த இன்ஜின் தான் இந்த ஏர்கிராஃப்டினுடைய முக்கியமான பேஸ். அதனால நம்ம சரியான முறையில் இன்ஜினை தேர்வு செஞ்சு அதை டெக்னாலஜி நம்ம கத்துக்கிட்டாட்டா வருங்காலத்துல பல போர் விமானங்கள் இந்த மாதிரி உருவாக்க முடியும் அப்படிங்கறதான் ஒரு பாசிட்டிவான விஷயமா நமக்கு பார்க்கப்படுது. நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். இன்ஜின் ஒன்லி ரஷ்யா இல்லைன்னா யூஎஸ் அந்த 2 இன்ஜின் மட்டும் தான் இருக்கான்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. நிறைய இன்ஜின்கள் நம்ம கிட்ட ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா பிரான்ஸ் மற்றும் யூஎஸ் 2 நாட்டினுடைய ஒரு முக்கியமானது தான் GF M56 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜின். ஆக்சுவலா இது 120 கிலோ நியூட்டன் கொடுக்க போகுது. அதே மாதிரியே ரஷ்யாவினுடைய D30 KP-2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான இன்ஜின் இருக்கு. ஆக்சுவலா இது 120 கிலோ நியூட்டன் கொடுக்கக்கூடிய பவர் இருக்கு. ஆக்சுவலா இந்த 2 இன்ஜினோட நமக்கு ஏன் ரஷ்யாவினுடைய NK32 இன்ஜின் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம்னா அந்த இன்ஜினுடைய பவர் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 245 கிலோ நியூட்டன் அளவு கொடுக்குது. அதை தாண்டி இதுல 4 இன்ஜின் பிக்ஸ் பண்ண முடியும். எதுக்காகப்பா 4 இன்ஜின் 8 இன்ஜின் சொல்லி பேசுற அப்படின்னு பார்த்தா ஒரு இன்ஜின் ப்ராப்ளம் ஆச்சுன்னா இன்னொரு இன்ஜின் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதை தாண்டி 4 இன்ஜின் இருந்துச்சுன்னா பவர் கண்டினியூவா ஜெனரேட் ஆகும்போது நம்ம நினைச்ச தூரத்துக்கு போக முடியும். அதுதான் ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியா இன்ஜினை எந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா மெயினா நமக்கு 200 இருந்து 250 கிலோ நியூட்டன் அளவுக்கு நமக்கு பவர் கம்பல்சரி வேணும் இன்ஜினுடைய த்ரஸ்ட். அதை தாண்டி இந்தியா பிளான் பண்றது 4 இன்ஜின் வச்சா நமக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூல் எபிசென்சி அப்படிங்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கணும். ஏன்னா இன்ஜினோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா ஃபியூல் எபிசென்சி பெட்டரா இல்லைன்னா ஃபியூல் அதிகமா செலவாகும். அப்படி செலவாச்சுன்னா நம்ம நினைச்ச தூரத்துக்கு போக முடியாது. 12,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம முக்கியமா பார்க்க வேணும். அதை தாண்டி ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது எதிரியினுடைய பகுதியில போயிட்டு திடீர்னு ப்ராப்ளம் ஆகக்கூடாது. இன்ஜின் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்தது வேற ஏதாவது ஆப்ஷன் யோசிக்கணும். அதனால இன்ஜின் கண்டினியூவா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். அந்த இடத்துல நம்ம முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணோம். அதிகமா மெயின்டெனன்ஸ் செலவு வரக்கூடாது. எப்பவுமே பிரச்சனையே வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்க இன்ஜினை தான் இந்தியா தேடிட்டு இருக்காங்க. அதை நம்ம பகுதியில வச்சு டெஸ்ட் பண்ணா தான் இது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம உலகத்துல பெரிய பெரிய நாடுகள் 3 முக்கியமான நாடுகள் நிறைய ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா அமெரிக்காவினுடைய B-52 ஆக்சுவலா இது 14,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. அதே மாதிரி B-1B அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஏர்கிராஃப்ட் யூஎஸ் வச்சிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் போகக்கூடிய பவர் இருக்கு. இது எல்லாத்தையும் விட B-21B அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு பாம்பர் ஏர்கிராஃப்டையும் வச்சிருக்காங்க. இத்தனை 4 பாம்பர் ஏர்கிராஃப்ட யூஎஸ் இப்பவே ரெடியா வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் விட ரஷ்யா Tu-160M அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உலகத்திலேயே ரொம்ப தூரம் போய் அதிகமான பேலோட சுமந்து கொண்டு போய் எதிரியை அழிக்கிற மாதிரி ஒரு முக்கியமான பாம்பர் ஏர்கிராஃப்ட வச்சிருக்காங்க. அதை தாண்டி Tu-95 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப பழைய காலத்து ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எதிரியை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. இது எல்லாத்தோட நமக்கு அருகில் இருக்க சைனா கூட ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா H-6K அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாம்பர் ஏர்கிராஃப்ட். இது கிட்டத்தட்ட 3,500 இருந்து 5,000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் போக முடியும். ஆக்சுவலா இது ஃபியூல் ஃபில் பண்ணாம அவங்களால ஃபியூல் ஃபில் பண்ணி கண்டிப்பா போக முடிஞ்சுன்னா கிட்டத்தட்ட 8,000 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய சக்தி இருக்கு. இது கரண்ட் சிச்சுவேஷன்ல அவைலபிள் வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல அவங்க H-20 அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாம்பர் ஏர்கிராஃப்ட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது 12,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஏர்கிராஃப்ட சைனா யூஎஸ் இந்த மாதிரி நாடுகள் எல்லாரும் நம்ம வச்சிருக்கும் போது இந்தியாவும் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இந்தியாவுக்கு இந்த சிச்சுவேஷன்ல நமக்கு தேவை இல்லாம இருக்குல்ல. கம்பல்சரி ஃபியூச்சர்ல ஒரு நாள் நமக்கு இந்த மாதிரி ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்ட் தேவைப்படும். அதுவும் பர்டிகுலரா உலகத்துல பெரிய பெரிய நாடுகள் எல்லாருமே நம்மளை பார்த்து பயப்படுவாங்க ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஏர்கிராஃப்ட் இருந்துச்சுன்னா. ஆனா நம்முடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு இது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா அவ்வளவு டிஃபென்ஸ்க்கு பட்ஜெட் பெரிய லெவல்ல ஒதுக்குறது கிடையாது. நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் நம்ம கிட்ட கையில வச்சிருக்கோம். அதுதான் நம்ம கிட்ட இருக்க சின்ன பிரச்சனையா பார்க்கப்படுது. இந்தியா இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு
நம்ம உண்மையாவே இதை சீக்கிரமா ரெடி பண்ண போறோமா இல்ல அதை கிடப்புல போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போட்டுருமா அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்த்தால்தான் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.